ஜாதி வெறி பிடித்த நாய்கள். ஏன்னா இப்போ நாயின்னு சொன்னோடனே அது எப்படி நாயை நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்லேருந்து சில நாய்கள், அக்ரகாரத்துலேருந்து சில நாய்கள் டக்குன்னு கிளம்பி வந்துடுதுங்க. நாங்கள்லாம் ஜீவ காருண்யர்கள், மனித நேசர்கள் அப்படின்னு திடீர்னு கிளம்பி விடுறாங்க. யாரான்னு பார்த்தோம்னாக்கா அக்ரகாரம் குரூப்பு பூரா அவாள் வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருக்கச்ச வந்துகிட்டு இருக்கச்சக்க காத்தால ஆத்துக்காரர் தோப்பனார்னு சொல்லிட்டு அதை கேட்கும் பொழுதே நாராசமா இருக்கு. அரை மணி நேரம் அந்த நாயாவது தயவு செஞ்சு கத்த விட நான் கேட்டு போறேன். இந்த நாய்களை மைக்க ஆஃப் பண்ணி துரத்து விடுங்கன்ற மாதிரி இருக்கு. இந்த நாயை ஓநாயனுடைய இனமாக இருக்கிறது. அதை காட்டுல இருந்து இங்க கூட்டு வந்து பழக்கி ஒரு வீட்டு பிராணியாக மாத்தினது எந்த பாப்பா மாத்தினா எனக்கு தெரியல. இல்ல அக்ரகாரத்துல இருந்து இந்த ஒரு மாமி ஒண்ணு பேசுனுச்சு, குலைச்சு குலைச்சு காமிச்சிச்சு அப்படின்னா லவ் யூன்னு சொல்லுதான். அந்த நாயே ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு நாய் பாசையை கத்து வச்சு பேசுறாங்க. இதையொட்டி நாய் ஆர்வலர்கள் என்கிற பெயர்ல பேட்டி கொடுத்த அந்த எந்த நாயோட மூஞ்சியாவது கவின் ஆணவ படுகொலையிலையோ அல்லது கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையிலையோ அல்லது தொடர்ந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது, ஒரு டிபேட்லையாவது, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்களா? அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு போஸ்டாவது போட்டிருப்பாங்களா? இந்த பரதேசி நாய்ங்க திடீர்னு நாய் லவ்வர்கள்னு வர்றாங்க. இல்லை நாயை அவ்வளோ நேசிக்கிறேன்ற மனுஷனை நேசிக்க மாட்டியா? சூத்திரனா என்ன? பெரியார் தான் சொல்லுவாரு. அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் கூட மேடையில் சொல்லியிருக்காரு. நான் சொல்லல, அவர் சொன்னதை மேற்கோள் காமிக்கிறேன். வைப்பாட்டி மகன் என்ற அர்த்தம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? தேர்தல் மகன் என்ற அர்த்தம். இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. இது பெரியார் சொன்ன வார்த்தை. ஆனால் மணி என்ன சொல்லியிருக்காரு, வழக்கு போறதுன்னா அவர் மேலே போட்டுங்க. இந்த ரோட்டோரமாக கடை போட்டிருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு கடின உழைப்பு உழைக்கிறாங்க. உழைச்சி அந்த உழைப்புல வந்த காசுல வேர்வையில் ரத்தம் சிந்தி அந்த காசை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். பாப்பா என்னைக்காவது ஆட்டோ ஓட்டி ஷேர் ஆட்டோ ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த கடின உழைப்பு நம்ம ஆளுகள் உழைக்கிறாங்களே, இந்த உழைப்பு என்னைக்காவது கடின உழைப்பு கூட உழுங்க உழைச்சி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அப்படி எந்த விதத்திலும் நம்ம இழிவுபடுத்தாத பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நீ எதிரின்னு சொல்ற, அவன் வீட்டை போய் கொளுத்துற, அவங்களுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்துற. ஆனா உன்னை தினம் தினம் இழிவு செய்து கொண்டிருக்கிற 2000 ஆண்டு காலமாக உன்னை சூத்திரன், தேர்தல் மகன், வைப்பாட்டிக்கு பிறந்தவன் என்று இழிவுபடுத்துகிற அந்த கும்பல்கிட்ட மட்டும் நம்ம அம்மாவை பார்த்த எடப்பாடி மாதிரி நீ படுக்க குனிஞ்சிரு, டக்குன்னு குனிஞ்சிரு. அப்ப ஒரு மன்னராகிய எனக்கே இந்த நாட்டுல இவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறை நடக்குதுன்னா, அப்ப உழைக்கும் மக்களாகிய இந்த பைக்கில் போறவங்க, நிக்கிறவங்க, போறவங்க, இந்த உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த நாட்டில் இந்த பார்ப்பனர்களால் எவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறை நடக்கும்? ஐயோ, அப்ப இவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு அவர் அங்க உணர்றார். இந்தியாவிலேயே முதல் முறையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு முதல் முறையாக ரிசர்வேஷன் கொடுத்தது சாகு மகாராஜனுடைய ஆட்சி. இதுதான் வரலாறு. அப்ப எவ்வளவு பெரிய ரிவெஞ்ச் பாருங்க. இல்ல அவ்வளவு பெரிய மண்ணை என்ன நீ வந்து இடிபிறவின்னு சொல்லுவ, தகுதி இல்லாதவன்னு சொல்லுவ, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று அன்று அவ்வாறு கூறிய அந்த பார்ப்பான்களுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுத்து திரும்ப அதே பார்ப்பானை கொண்டு வந்து காலில் விட வச்சவர் சாகு மகாராஜ். நம்ம ஜாதிக்கு எதிராக இவ்வளவு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற சில முற்போக்கு கட்சிகள் இருக்கிற கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி பிரச்சனையில், தீண்டாமை பிரச்சனையில் இந்த பெரியார் அமைப்புகள்லாம் களத்துக்கே வர்றதில்லை, இந்த திராவிடர் கழகத்திலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்ற தொடர் குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா செயல்பாடு ஒன்று தான் நம்முடைய பதிலாக இருக்க வேண்டியமே தவிர அதற்கு வார்த்தைகளால் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் அந்த மரியாதைக்குரிய தோழர் தயவு செய்து கட்சி ஆஃபீஸை தாண்டி வெளியில் வந்து பெரியாரி அமைப்புகள் சுயமரியாதை சார்ந்து, சமூக நீதி சார்ந்து, ஜாதிக்கு எதிராக, ஆணவ படுகொலைக்கு எதிராக என்னென்ன வேலைகளை செய்கிறார்கள் என்பதை தயவு கூர்ந்து தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவர் தோழர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இதன் மூலமாக நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஜாதி ஆணவ படுகொலை, கவினுடைய ஆணவ படுகொலை நடக்குது. அதை தொடர்ந்து தான் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக, ஜாதிக்கு எதிராக கூட்டங்கள் பல நடத்த வேண்டும் அப்படிங்கிற இடத்துக்கே நாம் எல்லாருமே அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற வேற விஷயம். ஆனால் குறிப்பாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பல ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கண்ணகி முருகேசன் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. இந்த ஆணவ படுகொலைகளை செய்கிற மனிதர்களை ஒரு ஜாதி வெறி பிடித்த நாய்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஜாதி வெறி பிடித்த நாய்கள். ஏன்னா இப்போ நாயின்னு சொன்னோடனே அது எப்படி நாயை நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்லேருந்து சில நாய்கள், அக்ரகாரத்துலேருந்து சில நாய்கள் டக்குன்னு கிளம்பி வந்துடுதுங்க. அது வந்து நாங்கள் தான் வந்து உயிர் நேசர்கள், நாங்கள்லாம் ஜீவ காருண்யர்கள், மனித நேசர்கள் அப்படின்னு திடீர்னு கிளம்பி விடுறாங்க. யாரான்னு பார்த்தோம்னாக்கா அக்ரகாரம் குரூப்பு பூரா அவாள் வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருக்கச்ச வந்துக்கிட்டு இருக்கச்சக்க காத்தால ஆத்துக்காரர் தோப்பனார்னு சொல்லிட்டு அதை கேட்கும் பொழுதே நாராசமாக இருக்குது.
அரை மணி நேரம் அந்த நாயாவது தயவு செஞ்சு கத்த விட நான் கேட்டு போகிறேன். இந்த நாய்களை மைக்க ஆஃப் பண்ணி துரத்து விடுங்கன்ற மாதிரி இருக்கு. இவங்க உட்காந்துட்டு திடீர்னு நாய் ஆர்வலர்களாம் எங்கேருந்து வர்றாங்கன்னே தெரில, கும்பல் கும்பலாக கிளம்பி வர்றாங்க. ஏண்டா நீங்கள் நாய் ஆர்வலர்கள், டாக் லவ்வர்ஸ்னால் அப்போ நாங்கள்லாம் யாரா? இப்போ நாங்கள்லாம் யார்? இந்த நாயை காட்டிலேருந்து, அதற்கு முன்னாடி அந்த நாய் வந்து ஓநாயனுடைய இனமாக இருக்கிறது, அதை காட்டிலேருந்து இங்கே கூட்டு வந்து பழக்கி ஒரு வீட்டு பிராணியாக மாற்றினது எந்த பாப்பா மாற்றினா எனக்கு தெரியல. இல்லை அக்ரகாரத்துலேருந்து இந்த ஒரு மாமி ஒன்று பேசுனுச்சு, குழச்சி காமிச்சிச்சு அப்படின்னா லவ் யூன்னு சொல்லுதான். அந்த நாயே ஆச்சரியப்படும். அந்த அளவுக்கு நாய் பாசையை கற்று வச்சு பேசுகிறாங்க. நாயை யாரும் அங்கேருந்து கூப்பிட்டு, நம்ம ஆளுக தான் நாயை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து ஓநாயை கூப்பிட்டு வந்து அதை பழக்கி அதை வேறொரு இனமாக மாற்றி அதை வீட்டு பிராணியாக நமது பாதுகாவலராக மாற்றின நம்ம ஆளுக. அப்போ அதை யார் இத்தனை ஆண்டு காலமாக அதை பாதுகாத்து 2025 வரைக்கும் அந்த இனத்தை பாதுகாத்து கொண்டு வந்தது யார்? எந்த பாப்பா கொண்டு வந்தான்? ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்தானா? இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள பாப்பானுங்க ஏதாவது சங்கராச்சாரியார் இவனுங்க ஏதாவது கொண்டு வந்தானுங்களா? இப்போ கொண்டு வந்தது நாம, அதை பாதுகாத்து இன்றளவும் அதை பாதுகாத்து வைத்திருப்பது நம்மவர்கள். திடீர்னு இவனுங்க வர்றானுங்க டாக் லவர்ஸாம். நாம் என்ன சொல்கிறோம்னாக்கா, தெருக்களில் இந்த மாதிரி வெறிபிடித்த நாய்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாகிருச்சு. அதை கண்டறிந்து அதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, ஷெல்டரில் அடைக்கணுமோ, அல்லதுக்கு அது என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். உடனே வந்துட்டாங்க. இது சொல்கிறதுனால நாம் என்னமோ நாயெல்லாம் பார்த்தாக்கா அடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது மாதிரி நம்மளை ஒரு பிம்பப்படுத்துகிறானுங்க. அது பாவம், அது எதுக்கு நம்ம கொல்லுன்னு நம்ம சொல்ல போகிறோம்? ஏண்டா ஆண்டாண்டு காலமாக 2000 வருஷமாக எங்களை கொடுமைப்படுத்துகிற உங்களையே நாங்கள் ஜனநாயக ரீதியிலாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நாய்களையே நம்ம ஜனநாயக ரீதியிலாம் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நாய் என்ன பண்ணுது பாவம்? இதை நம்ம வைக்கிறது தின்ட்டு போகிறது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை நம்ம கட்டுப்படுறோம். அதை ஏதாவது பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம். உடனே கிளம்பி வந்துடுறாங்க இவங்க நாய் பாதுகாவலர்கள். இந்த நாய்க இவங்க ஏன் திடீர்னு இந்த நாய்க்கு பாதுகாவலர்களாக கிளம்பி வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, மனு தர்மத்தில் அபஸ்தம ஸ்மிருதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த அபஸ்தம ஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகன் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது பார்ப்பானாக பிறந்த ஒருவன் ஒரு பிறவியில் தொடர்ந்து 1 மாத காலம் சூத்திரன் சாப்பிடக்கூடிய உணவை உண்டால் அந்த பார்ப்பான் மறுபிறவியில் நாயாக பிறப்பான், அதிலும் தெருநாயாக பிறப்பான்னு இந்த அபஸ்தம ஸ்மிருதியில் எழுதியிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த அக்ரகாலத்தில் இந்த கும்பல்லாம் மாமா மாமெல்லாம் ஏன் நாயை பாதுகாக்கணும்? ஏன்னா பூரா நாய்களும் அவளுடைய அத்திம்பேரும் அவளுடைய தோப்பனாரும் அவளுடைய மண்ணியும் அவளுடைய ஆத்துக்காரர் தான் பூரா நாய்களும். நாம் எதுவும் சொல்லலை, சொன்னாக்கா உடனே யாராவது கேச போட்டு போகிறாங்க. அதில் இருக்குது, அபஸ்தம ஸ்மிருதியில் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ஆதாரத்தோடு வந்துடுறது. நான் மனோஜ் மிட்டா எழுதுன சாதி பெருமை புத்தகத்தில் இருக்குது, வேணா பக்கத்தை வேணா சொல்கிறேன். நம்ம விஜயசங்கர் தோழர் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒருவேளை வழக்கு போடணுன்னாக்கா விஜய் மிட்டா மேலேயும் மனோஜ் மிட்டா மேலேயும் விஜயசங்கர் தோழர் மேலேயும் போய் கேஸை போட்டுருங்க. அதில் இவனுங்க திடீர்னு நாய் காதலர்கள் அப்படின்னு கிளம்பி வந்துடுறாங்க. சரிப்பா, நாயோடைய மொழியெல்லாம் அவனுக்கு தெரியுது இல்லை, நாயை பாதுகாக்க வேண்டும், நாயை இப்படி சொல்லுகிறார்களே, நாய் ஐ லவ் யூனாக்கா அது ஒரு மாதிரி குலைச்சி காமிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் ஊருக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா அது ஒரு மாதிரி குலைக்குமா. ஏன்னா நாய் பாசையெல்லாம் கற்று வச்சுக்கிறாங்க. நாயோடைய ரியாக்ஷன்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாயோடைய உணர்வுகளை கேப்சர் பண்ணி அதற்காக இவ்வளவு கூட்டம், எவ்வளவு மனித நேயர்கள் சே அப்படின்னு யோசிக்கும் பொழுது நமக்கு இன்னொரு கேள்வி வரணும். நாய்க்கே அவ்வளவு பேசுகிற அந்த அக்ரகாரத்து கும்பல், ஏண்டா ஆணவ படுகொலை நடக்குது, ஒரு நாயை தெருநாய், அதுவும் வெறிபிடித்து திரிகிற அந்த தெருநாய்களை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதற்கே நாங்கள் மனித நேயர்கள், உயிர் நேயர்கள், நாங்கள் ஜீவகாருண்யர்கள்னு வர்றியே. ஏண்டா ஒரு சக மனுஷனை இன்னொரு சக உசுரை அவன் சிநேகிக்கிறான், அதை காதலிக்கிறான். அந்த பெண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்கு. காதலிக்கிறான் என்கிற ஒரே குற்றத்திற்காக வெட்டி நடுரோட்டில் கொலை பண்ணுறானே. ஏண்டா நாய்க்கு அம்புட்டு கூட்டம் வர்றீங்கல்ல, அத்தனை பேரணி நடத்துறானுங்க, எங்கிருந்து வர்றானுங்க? இதுக்கு பேரணி போறாங்க, போராட்டமா, ஆர்ப்பாட்டமா? ஏண்டா ஒரு மனுஷன் வெட்டி கொல்லப்படுறான், அதற்கு ஏதாவது நீங்க வாயை திறந்தீங்களா? அந்த டிபேட்ல இருந்த இதையொட்டி நாய் ஆர்வலர்கள் என்கிற பெயரில் பேட்டி கொடுத்த அந்த எந்த நாயோட மூஞ்சியாவது கவின் ஆணவ படுகொலையிலையோ அல்லது கோகுல்ராஜ் ஆணவ படுகொலையிலையோ அல்லது தொடர்ந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்கேயாவது ஒரு கூட்டத்திலையாவது, ஒரு டிபேட்லையாவது, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்களா? அவங்களோட சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு போஸ்டாவது போட்டிருப்பாங்களா? இந்த பரதேசி நாய்ங்க திடீர்னு நாய் லவ்வர்கள்னு வர்றாங்க. இல்லை நாயை அவ்வளோ நேசிக்கிறேன்ற மனுஷனை நேசிக்க மாட்டியா?
இதுதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். இந்த பார்ப்பன கூட்டம் இந்து மதத்தின் பெயரை கொண்டு மாட்டை புனிதம் என்பான். மாட்டை புனிதம் என்பான். நடக்குதா? மாட்டை புனிதம்னு சொல்றானா? அதோட நிறுத்தல அவரு. மாட்டு மூத்திரத்தையும் புனிதம் என்பான். அதை குடிப்பான். குடிக்கிறாங்களா? மாட்டு மூத்திரம் என்பது கழிவுங்க. இப்போ நாம சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், இயற்கை உபாதையா நம்ம சிறுநீர் கழிக்கிறோம்ல, அதை எவனாவது குடிப்பானா? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தன் குடிச்சிருக்கான் இந்தியாவில். ஒரு சங்கி, முன்னாள் சங்கி ஒன்று குடிச்சிருக்கு. மனுஷ மூத்திரத்தை குடிச்சு அது அமெரிக்காவில் போய் சொல்லிட்டு வந்துச்சு அந்த சங்கி. அது வேற கதை. அந்த டாப்பிக்கை மாற்ற வேண்டாம். நம்ம யாராவது நம்ம சிறுநீரை குடிப்போமா? யோசிச்சு பாருங்க. மனுஷ மூத்திரத்தை, அது மனுஷ மூத்திரம் எப்படியோ அதே மாதிரி தான் மாட்டு மூத்திரம். மாட்டினுடைய கழிவு, மாட்டினுடைய சிறுநீர். அந்த மாட்டினுடைய சிறுநீரை பிடிச்சி டவராக அடிக்கிறானுங்க. கேட்டா புனிதம்ங்கிறானுங்க. அதை தான் இப்போ அம்பேத்கர் சொன்னார். மாட்டை புனிதம் என்பான், மாட்டு மூத்திரத்தையும் புனிதம் என்பான், மாட்டு சாணியையும் புனிதம் என்பான். அதில் தான் பிள்ளையார் குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? புனிதம் பாங்க. சாணியை கரைச்சி விட்டு முழுக்க முழுக்குவாங்க, அது வேறு. அப்போ மாட்டை புனிதம் என்பான், மாட்டு சிறுநீரை புனிதம் என்பான், மாட்டினுடைய கழிவையும் புனிதம் என்பான். ஆனால் மனிதனை மட்டும் தீட்டு என்பான். மாடு வரலாம், வீடு கட்டுவாங்க, மாட்டை உள்ள கொண்டு போவாங்க. அதே ஊரில் இருக்கிற ஒரு சக மனுஷன், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சக மனுஷனை வீட்டுக்குள்ள விட மாட்டான். ஏண்டா அந்த மாடு போகுது, உன் வீட்டுக்குள்ள நாய் போகுது, நரி போகுது, இதெல்லாம் போகுது, கோழி போகுது, இதெல்லாம் உள்ள போகுது. ஏண்டா மனுஷன் தானடா அவன். ஒரு சக மனுஷனை உள்ள போட மாட்டேங்கிறான். இந்த பார்ப்பன கும்பல் நாய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்த அந்த பார்ப்பன கும்பல் நாயை வீட்டுக்குள்ள விடும், பசுமாட்டை வீட்டுக்குள்ள விடும். ஆனால் மனிதர்களை வீட்டுக்குள்ள விட மாட்டானுங்க. ஏன்னா சூத்திரன்னு சொல்லுவானுங்க. இது எனக்கே நடந்துச்சு. நான் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சார்ந்தவன். இதை நான் பெருமைக்காகலாம் சொல்லலை. பெரியார் அம்பேத்கரை படித்த யாரும் சாதியை பெருமைக்காக சொல்ல மாட்டார்கள். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, என்ன மாதிரி யாரோ ஓபிசியில் ஒருத்தவன் இதை பார்த்துட்டு அப்போ சாதிக்கு எதிராக பேசுகிறவன் ஷெட்யூல் காஸ்ட் மட்டும் இல்லை, இப்போ பிசி எம்பிசிலையும் ஜாதிக்கு எதிராக பேசுகிறானாக்கா, இப்போ இந்த ஜாதி என்பது பிசி எம்பிசிக்கும் எதிரானதுன்னு ஒரு 4 மரமண்டைக்கு புரியுங்கிறதுக்காக தான் மேடைக்கு மேடை நான் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எங்கள் ஊரில் 2 பாப்பா வீடு தான் இருந்துச்சு. அவனுக்கு காலி பண்ணி விரட்டி விட்டாங்க. இப்போ அவனும் இல்லை எங்கள் ஊருக்குள்ள கிராமத்தில். இப்போ அந்த ஒரு பாப்பா வீட்டில் உள்ள அவங்க அந்த அந்த வீட்டில் உள்ள ஒரு குழந்தை வந்து என் கூட படிச்சிச்சு. எங்கள் வீட்டில் உள்ள பார்ப்பனர் வீடு அது. அந்த வீட்டில் நான் எப்போவும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம். அது ஏதோ ஒரு மனத்தடையாகவே இருந்து போச்சு. அந்த ஹால் வராண்டாவில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அதில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த குழந்தைங்க 2-3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். இது வழக்கமாக நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். திரும்ப நான் கொண்டு போன துண்டை அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், மறந்துட்டு வந்துட்டேன். பக்கத்தில் எடுத்துகிட்டு வரலாமேன்ட்டு திரும்ப போகிறேன். அந்த பெஞ்சு மேலே தண்ணி தெளித்து வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த வயசில் புரியல, ஏன் தண்ணி தெளிச்சிருக்காங்கன்னு புரியல. நம்ம வீட்லேயும் பெஞ்சை கழுவி விடுவாங்க, ரொம்ப அழுக்காக இருந்தால் அசுத்தமாக இருந்தால் கழுவி விடுவாங்க. ஆனால் கழுவி விடலை, தண்ணி தெளிச்சிருக்காங்க. எனக்கு அன்னைக்கு புரியல. அதுக்கப்புறம் பெரியாரையும் அம்பேத்கரையும் படித்ததுக்கு அப்புறம் தான் புரிந்தது அந்த பெஞ்சில் ஏன் தண்ணியை தெளிச்சாங்கன்றது எனக்கு இன்றைக்கி தான் புரியுது. அப்போ நான் வேணா சொல்லிக்கலாம், அல்லது என்னுடைய ஜாதியில் பிறந்தவங்க நான் இவன், நான் அவன், நான் ஒரு ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை, ராஜராஜ சோழனே என் கசின் பிரதர் தான், பாண்டிய மன்னர்லாம் எங்கள் பல்லாங்குழி விளையாட வருவாங்க எங்கள் வீட்டுக்கு, இப்படி எதை கதை வேணாலும் அடிச்சு விடலாம். நாங்கள் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறதே பைக்கில் போக மாட்டோம், டக்குடின்னு நாங்கள் குதிரையில் தான் போவோம் அப்படின்னு நீ என்ன வேணாலும் அடிச்சு விட்டுக்கலாம். ஆனால் பாப்பா உன்னை என்னவாக பார்க்குறான்? உன்னை தீட்டு என்கிறான், உன்னை கீழ் சாதி என்கிறான், உன்னை சூத்திரன் என்கிறான். நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைங்கிற, ஆனால் அவன் உன்னை சூத்திரன் தான் சொல்கிறான். சூத்திரன்னா என்ன? சூத்திரன்னா என்ன? பெரியார் தான் சொல்லுவார். அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் கூட மேடையில் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை, அவர் சொன்னதை மேற்கோள் காமிக்கிறேன். வைப்பாட்டி மகன் என்ற அர்த்தம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? தேவடியால் மகன் என்ற அர்த்தம். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. இது பெரியார் சொன்ன வார்த்தை. ஆனால் மணி என்னன்னு சொல்லியிருக்காரு. வழக்கு போகிறதுனா அவர் மேலே போட்டுங்க. அவர் 10ஓட 1 11 வாங்கி பின்னாடி வச்சுடுவார் அண்ணன். அதனால் நாம் வேணா சொல்லிக்கலாம், நான் பிசி, நான் கவுண்டன் தெரியுமா, நான் தேவன் தெரியுமா, நான் வன்னியன், அதெல்லாம் சத்திரிய வம்சம் வன்னி, நீங்கள் சொல்லிக்கலாம். பாப்பா அவனை என்னவாக பார்க்குறான்? சூத்திரன் என்று பார்க்கிறான். இப்போ ஜாதிக்கு எதிராக பேச வந்தோம்னா என்ன தெரியுமா நினச்சிக்கிறானுங்க? சாதிக்கு எதிராக பேசுகிறானாக்கா இவன் ஷெட்யூல்டு காஸ்டாக தான் இருக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக பறையராக இருக்கலாம், அல்லது தேவேந்திரகுல வேளாளராக இருக்கலாம், அருந்ததிராக இருக்கலாம். ஏன்னாக்கா இந்த வர்ணாசிரமம், இந்த ஜாதி செட்டப் அப்படிங்கிறது ஷெட்யூல்டு காஸ்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான். அது எந்த விதத்திலும் அனுகூலத்தை தரவில்லை, லாபத்தை தரவில்லை. பிசி எம்பிசிகளுக்கு பிறவியிலேயே நான் வெளியில் போய் என் ஜாதியை சொல்லி பெருமையாக பேசிக்கலாம், நான் இவன்டா நான் அவன்டான்னு ஜாதி பேரை சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரால் அப்படி சொல்ல முடியாது, சொல்ல இயலாது. ஏன்னா அந்த சாதி இந்த சமூகத்தில் இழிவாக புகட்டப்பட்டிருக்கிறது.
அப்போ இடைநிலை சமூகத்தில் பிறந்த பிசி எம்பிசியில் பிறந்த எனக்கு இந்த ஜாதி அடுக்குமுறையில் வர்ணாசிரமத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் தான் ஜாதியை பெருமையாக சொல்லிக்கிறேன்ல, எனக்கு எந்த இழிவையும் அது தரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவனே அப்படி நினைக்கிறான்னா பார்ப்பனர் சமூகத்தில் ஒரு ஐயங்கார் வீட்டில் பிறந்தாங்களா அவங்க என்னவாக நினைப்பாங்க? ஒரு பிசி எம்பிசியே அந்த ஜாதி என்பது எனக்கு பெருமையை தருகிறதுன்னு நினைக்கிறான்னா அந்த ஜாதி அடிப்படையில் பை பெர்த்தா பிறப்பின் அடிப்படையில் பாப்பா என்கிற ஒரே காரணத்தினால உழைக்காமல் சாப்பிடுகிற ஒரு கும்பல்னாக்கா அது பாப்பான் தான். எங்கேயாவது உழைச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த நம்ம ஆளுகளாம் ஆட்டோ ஓட்டுவாங்க, அவ்வளோ கடின உழைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 600 சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வெயிலில். இந்த அக்கா நிற்கிறாங்க, ஏதோ ஒரு வேலை பார்ப்பாங்க. அந்த அக்கா இந்த பூ கட்டுற நாள் முழுக்க பூ கட்டினா தான் ஒரு 600 வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இந்த ரோட்டோரமாக கடை போட்டிருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு கடின உழைப்பு உழைக்கிறாங்க. உழைச்சி அந்த உழைப்பில் வந்த காசில் வேர்வையில் ரத்தம் சிந்தி அந்த காசை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாப்பா என்னைக்காவது ஆட்டோ ஓட்டி ஷேர் ஆட்டோ ஓட்டி பார்த்துருக்கீங்களா? இந்த கடின உழைப்பு நம்ம ஆளுகள் உழைக்கிறாங்களே, இந்த உழைப்பு என்னைக்காவது கடின உழைப்பை கூட உழுங்க உழைச்சி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? ஊரில் மம்பட்டை எடுத்து கொத்தி அது வயலை பாத்தி கட்டி தண்ணி விட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டு களை எடுத்து அறுப்பறுத்து அடித்து நெல் கொண்டாந்தால் தான் நமக்கு சோறு. இவ்வளவு வேலைகள் சொல்கிறதுக்கே எனக்கு மூச்சு அரைக்குதுனாக்கா அவ்வளோ வேலைகளும் ஒருத்தன் வயலில் நின்று வேலை செய்கிறான்ல, யார் செய்கிறான்? பாப்பா செய்கிறானா? எந்த பாப்பா மம்பட்டியை பிடிச்சி வயலை கொத்துறான்? எந்த பாப்பா கடப்பாறையை பிடிச்சி விறப்பு வெட்டுறான்? எந்த பாப்பா வேலை செய்கிறான்? அப்போ எந்த உழைப்பு, இந்த கடின உழைப்போ பாப்பா என்னைக்கு உழைச்சிருக்கான்? வருவான், வீடு கூடி போவான், வீட்டுக்குள்ளே வருவான், வந்து மந்திரம் ஓதுறன்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுவாகாம்பான், நம்மக்கிட்டேருந்து ஒரு 5000 ரூபா சுவாகா போட்டு போடுவான். அதுக்கு பொருள்லாம் எழுதி கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பாப்பா அவனுடைய பொருள்லாம் எழுதி கொடுப்பான். இப்போ என்ன தெரியுமா எழுதுறானுங்க? ஹார்லிக்ஸு 1/2 கிலோ, பூஸ்ட்டு 1/2 கிலோ. ஏண்டா எந்த சாமியை ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் சாப்பிட்டுச்சு? எந்த சாமியை ஹார்லிக்ஸும் பூஸ்ட்டும் சாப்பிட்டுச்சுன்னு கேட்குறேன். கொண்டு போன எல்லா பொருளையும் பிச்சைக்காரனை விட கேவலமாக நடந்துப்பானுங்க. பிச்சைக்காரனை விட கேவலமாக எல்லா பொருளும் யாகத்துக்கு தானே நான் கேட்டேன். அரிசி பருப்பு லொட்டு லொசுக்கு மண்ணெண்ணெய் எல்லாம் யாகத்துக்கு தானே கேட்டேன். அப்போ அதை யாகத்தில் தானே போடணும். எதுக்கு கடைசியாக எல்லாத்தையும் வாரி சுருட்டி பைக்குள்ளே போட்டு போகிறேன்? எதுக்கு வாரி சுருட்டி பைக்குள்ளே போட்டு போகிறேன்? நம்ம ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறோம், அங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கா நாம் இதே மாதிரி எழுதி கொடுத்தாங்க அந்த வீட்டில் வாங்கி தருவாங்களா? இப்போ பாப்பா வாங்கி கொடுத்தா மட்டும் எப்படி தர்றானுங்க? உழைக்காமல் 2000 வருஷமாக இந்த நாய்களுக்கு சோறை பொண்ணுங்கிறாங்கல்ல இந்த பாப்பார கும்பல். டேய் 2000 வருஷமாக நாங்கள் உங்களுக்கு சோறு போட்டிருக்கோண்டா. 2000 வருஷமாக நாங்கள் போட்ட சோத்துல தானே உடம்பை வளர்த்துருக்க. நீ நாய்க்கு சோறு பொண்ணுங்கிறத அந்த நாய் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஜாதியால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஜாதியால் இடைநிலை சமூகங்களுக்கும் அதாவது பிசி எம்பிசி ஜாதியை சார்ந்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ பேச போகிறேன். அப்போ அவனுக்கே அப்படின்னாக்கா பாப்பா என்ன நினைப்பான்? பைபர்த்தா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லை, உடைக்கவே வேண்டியதில்லை, அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும். இதை நாம சொல்லலை, இத்தனை வருஷமாக பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார், ஐயா அயோத்தியாச பண்டிதர் சொன்னார், இவங்கெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காக்காரன் சொல்கிறான். அமெரிக்காக்காரன் அங்கே உள்ள வெள்ளை மாளிகையில் உள்ள பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிருந்து ஏற்றுமதி செய்கிற பொருள்களுக்கெல்லாம் 50% வரியை உயர்த்திட்டாங்க. ஏற்கனவே 25 இருந்துச்சு, இப்போ 50% உயர்த்திருக்காங்க. இந்த 50% உயர்த்தினதுனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம கொங்கு மண்டலத்தில் உள்ள பல கம்பெனிகளை இழுத்து மூட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டோம். அப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த பகுதியில் உள்ள கம்பெனிகள்லாம் யார் வச்சுருக்கா? பாப்பானா கம்பெனி வச்சுருக்கான். அங்கே வேலை செய்கிறவங்க பாப்பானா? பூரா நம்ம ஆளுங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சார்ந்தவர்கள் தான் அந்த கம்பெனிகளை வச்சுருப்பாங்க. இழுத்து மூடிட்டானுங்க. இப்போ காரணம் அவன் சொல்கிறான். யார்? நாங்கள் ஏன் வரியை உயர்த்தினோம்னா, அவன் சொல்கிறான் நாங்கள் ஏன் வரியை உயர்த்தினோம்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அங்கு உள்ள பிராமணர்கள் சுரண்டி தின்னு கொழுத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் அதை சரிகட்ட அமெரிக்கர்களாகிய நாங்கள் உங்களுக்கு 50% வரியை உயர்த்துகிறோம்னு அவன் சொல்கிறான். நாம சொல்லலைங்க. நாம சொன்னாக்கா ஏதோ கருப்பு சட்டை போட்டு பெரியாரிஸ்ட் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. சொன்னது யாருனாக்கா அமெரிக்காவில் உள்ள எந்த அமெரிக்கா? நம்ம ஜிஏ பார்த்தாக்கா அப்படியே நடுங்குவாங்களே கிட்டுன்னு அந்த அமெரிக்காக்காரன் சொல்கிறான் இந்தியாவை சுரண்டி தின்னு கொழுத்தது பார்ப்பனர் சமூகம்னு அவன் சொல்கிறான். அப்போ நமக்கெல்லாம் சொரணை வர வேண்டாம். ஏங்க அமெரிக்காக்காரன் நம்மளை பார்த்து காரி துப்புறான், நமக்கு சொரணை வர வேண்டாம். எவனோ சொல்கிறான் இந்தியாவை சுரண்டுறான்னாக்கா இந்த மண்ணை சுரண்டுறது இல்லை, இந்தியாவை சுரண்டுகிறான் என்றால் இந்தியாவில் உள்ள நம்முடைய உழைப்பினால் வந்த காசை பணத்தை சுரண்டுகிறான் என்று அர்த்தம்.
நாமெல்லாம் வீட்டுக்கு எண்ணெய் வாங்குவோம். முன்னாடி யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் பருப்புலாம் என்ன விலை இருந்துச்சு? இன்னைக்கு என்ன விலை இருக்கு? டபுள் தி ரேட் இல்லை, ட்ரிபிள் தி ரேட் ஆகி போய் கிடக்கு. வீட்டுக்கு எண்ணெய் வாங்குறது அம்மாவுக்குலாம் தெரியும். கோல்டு வின்னரில் என்னமா வச்சுச்சு பாக்கெட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன விலை வைக்குது? வாங்க முடியுதா? என்னென்னு பேரில் ஏறி சட்டிக்குள்ள அனுப்ப வேண்டியதாக இருக்குது. எண்ணெய் வாங்குறதுனாக்கா லோன் போட்டு தான் வாங்கணும் போல் இருக்கு. பூரா விலையேறி போய் கிடக்கல. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த பார்ப்பனர்கள் நம்முடைய வரிப்பணங்களை சுரண்டி தின்னு கொழுத்து விட்டார்கள். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 2000 வருஷமா இதுதான் நடக்குது. அப்போ அப்படியாப்பட்ட பாப்பா என்ன நினைப்பானாக்கா, இந்த ஜாதி அமைப்பு கட்டமைப்பு என்பது எனக்கு அனுகூலத்தை தானே தருகிறது, எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் தரவே இல்லையே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனால் அப்படி கிடையாது. இந்த ஜாதிய கட்டமைப்பு என்பது பட்டியல் சமூகத்திற்கு மட்டுமல்ல, பிசி எம்பிசிக்கு மட்டுமல்ல, பார்ப்பனர்களுக்கும் எதிரானது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடைநிலை சமூகத்துக்கு வர்றேன். சத்ரபதி சிவாஜின்னு ஒரு மன்னர் இருந்தார், மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி. நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த சத்ரபதி சிவாஜி அந்த நாடகத்தில் நடித்ததுனால தான் சிவாஜிக்கு சிவாஜிங்கிற பேரே வந்துச்சு. அதற்கு முன்னாடி அவர் பேர் கணேசன். அவர் அந்த சிவாஜிங்கிற நாடகத்தில், அண்ணா எழுதிய அந்த சிவாஜிங்கிற நாடகத்தில் சிவாஜியாக அவர் கணேசன் நடித்ததனால் அவருக்கு சிவாஜி என்று பெயர். அன்னையிலேருந்து அவரோட பெயர் சிவாஜியாக மாறிவிட்டது. அந்த சிவாஜி யாருனாக்கா சத்ரபதி சிவாஜி. சத்ரபதினா மாமன்னர்னு அர்த்தம், பேரரசன். இப்போ சத்ரபதி சிவாஜி அவர் அங்கே சுற்றி உள்ள சிற்றரசர்கள், அங்கே உள்ள கிங்டம், அவங்களெல்லாம் தன்னுடைய வீரத்தினால், தன்னுடைய அறிவு கூர்மையினால், தன்னுடைய அரசமைப்பு அட்மினால் என்ன பண்ணுறாருனாக்கா, ஒட்டுமொத்தமாக அருகாமையில் உள்ள அனைத்து அரசர்களையும் அரசாட்சிகளையும் தன்னுடைய வீரத்தினால் வென்று வீழ்த்தி தனி மன்னராக உருவாக்கி விட்டார். அப்போனா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வீராதி வீரன் சூராதி சூரனாக இருந்திருப்பான். எல்லா நாடுகளையும் அழிச்சு ஒழிச்சு அந்த நாட்டில் உள்ள மன்னர்களை வென்றுட்டான், போர் போட்டு வென்றுட்டானாக்கா அவன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருப்பான், எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான். அவன் தானே மன்னன், அவன் தானே அரசனாக இருப்பான். அப்படி பல நாடுகளை வென்ற அந்த சத்ரபதி சிவாஜி ஒரு நாள் அந்த நாட்டிற்கு, வென்ற நாடுகளெல்லாம் ஒன்று சேர்த்து, இந்த நாட்டிற்கு நான் அரசனாக வர வேண்டும், என்னை முடிசூட்டு விழா பண்ணி என்னை அரசனாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான விழா நடக்குது. யார்? அவ்வளோ பெரிய மன்னன், எல்லா நாட்டையும் வென்று தன்னுடைய ஒட்டுமொத்த கஜானாவை நிறைச்சி வச்சிட்டான், பெரிய பெரிய நாடுகளை வந்துட்டான். இப்போ அதற்கான முடிசூட்டு விழா, அவ்வளோ பெரிய மன்னனுக்கு முடிசூட்டு விழா நடத்துகிறாங்க. ஏற்பாடுகள் ஆகிட்டு இருக்கு, பந்தல் கிந்தல்லாம் போட்டு மேளதாளங்கள்லாம் முழங்க ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும் பொழுது மோரோ பிங்க்லே அப்படிங்கிற ஒரு பிரதம அமைச்சர், அதாவது சத்ரபதி சிவாஜியினுடைய அரசவையில் உள்ள, அவருடைய அரசாங்கத்தில் உள்ள பிரதம மந்திரி, மன்னர் தான் மேலே, அதுக்கு கீழே தான் மற்றவங்கெல்லாம். அப்போ அந்த பிரதம மந்திரி மோரோபிந்த் பிங்க்லே என்கிற அந்த பிரதம மந்திரியை யார் நியமிப்பார்? சத்ரபதி சிவாஜி என்கிற மன்னர் தான் நியமிப்பார். அவரால் நியமிக்கப்பட்ட இந்த மோரோபிந்த் பிங்க்லேவை அந்த பதவியில் போட்டுக்கலான்னு அந்த சத்ரபதி சிவாஜி சொல்லி அவருக்கு பிரதம மந்திரியாக மோரோபிந்த் பிங்க்லேவை உட்கார வச்சு அவருக்கு மாத ஊதியம் முதற்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி, மாத ஊதியம் மன்னர் கையிலேருந்து அவர் வாங்கணும். அப்போ யார் கையில் சம்பளம் வாங்குறாரு? சத்ரபதி சிவாஜி கையில் சம்பளம் வாங்குறாரு. அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அந்த மோரோபிந்த் பிங்க்லே என்ன சொல்றாப்புல, சத்ரபதி சிவாஜியை மன்னராக ஏற்க முடியாதுன்னு சொல்றான். ஏன் தெரியுமா? ஏன்னா மோரோபிந்த் பிங்க்லே ஒரு பாப்பா. அந்த பாப்பா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நாங்கள் ஏற்க முடியாது சத்ரபதி சிவாஜியை. ஏன் சத்ரபதி சிவாஜியை மன்னராக ஏற்க முடியாதுன்னா, நீ பெரிய வீரனா இருக்கலாம், நீ வாளேந்தி போராடலாம், சண்டை போடலாம், நீ அசகாய சூரனா இருக்கலாம். ஆனால் மன்னராட்சியில் நீங்கள் மன்னர் பொறுப்பில் இந்த முடிசூடி இந்த சேரில் அமர வேண்டும் என்றால் நீ பிறப்பால் ஒரு சத்திரியனாக இருக்க வேண்டும். ஆனால் சத்ரபதி சிவாஜி ஒரு சூத்திரன், சூத்திரனாகிய நீ நாடாளும் தகுதி இல்லை என்று மோரோபிந்த் பிங்க்லே என்கிற அந்த மன்னருக்கு கீழே வேலை செய்கிற ஒருவன் எந்திரிச்சு அதை அப்போஸ் பண்றான். கோவம் வந்திருக்கணும்ல சிவாஜிக்கு, என்னடா எனக்கு கீழே வேலை பார்க்குற, நான் பார்த்து ஒன்று வேலை போட்டு கொடுத்தேன், நீ என்னையவே வந்து முடிசூடக்கூடாதுன்னு சொல்றீனாக்கான்னு கோவம் வந்து வாழை எடுத்து தலையை சீவிருக்கணும்ல. ஆனால் சீவலை. ஏன் தெரியுமா? ஏன்னா மோரோபிந்த் பிங்க்லே ஒரு பார்ப்பனர், பார்ப்பனரை தண்டிக்க கூடாது என்று சட்டம் இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்கிறது வேற. ஆனால் அப்பொழுது பார்ப்பனர்கள் என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், கொலை கூட செய்யலாம். யார? உங்களையோ என்னையோ இல்லை, ஒரு நாட்டின் மன்னரை கூட கொலை செய்யலாம். ஆனால் அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மன்னரையே கொலை செஞ்சாலும் கூட இந்த புறங்கையில் இருக்கிற முடியை லைட்டாக வலிச்சு விட்டு அவனுக்கு பொண்ணும் பொருளும் கொடுத்து ஊரை விட்டு வெளியில் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஒரு ஓலை காப்பு புக் பண்ணி கொடுத்து அவர் ட்ராப் லொகேஷன் போட்டு அனுப்பிச்சுடணும் அவரை. இதுதான் அதிகபட்சமான தண்டனை. அதனால தான் சத்ரபதி சிவாஜி என்கிற மன்னருக்கு கீழே வேலை செய்கிற அந்த பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய மோரோபிந்த் பிங்க்லே என்கிற அந்த பார்ப்பான்
சத்ரபதி சிவாஜியை நீ மன்னராக முடியாது என்று சொல்லும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாத கையறு நிலை நிற்கிறான் அவ்வளவு பெரிய வீராதி வீரன். அப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே உள்ள அந்த அரசவையில் உள்ள மூத்த பிராமணர் இருப்பார் இல்லைங்களா, அவரும் இதை எதிர்க்கிறாரு. ஆமாம், நீ ஒரு சூத்திரனுக்கு பட்டம் சுட்ட முடியாதுங்கிறான். ஊரில் உள்ள பாப்பாலாம் ஒன்று சேர்ந்துடுறான். இப்போ ஒன்று சேர்ந்துக்கிட்டு நாங்கள் பட்டம் சுட்ட முடியாது சத்ரபதி சிவாஜிக்கு. சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பட்டம் சுட்ட முடியாதுன்னா கிளம்புடான்னு அவங்கள விரட்டி விட்டு நான் தான் இனி மன்னர்னு அவரே பட்டத்தை சுட்டிட்டு உட்காந்துருக்கலாம்ல. ஆனால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும், எவ்வளவு படைபலம் பணபலம் மிக்கிறவாக இருந்தாலும், நீங்கள் மன்னர் என்று முடிசூட்டி மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்புனாக்கா அந்த தகுதி பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதுன்னு அன்றைய சட்டம் இருந்தது. அப்போ பாப்பா வந்து சொன்னாதான் ஊரில் உள்ள மக்களோ பக்கத்து நாட்டு மன்னனோ இவன் அரசன் என்று அவன் நம்புவான், ஒத்துக்குவான். அப்போ பாப்பாலாம் ஒன்று சேர்ந்து உன்னை நான் ஒத்துக்க முடியாதுன்ட்டான். இப்போ சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வாரணாசிக்கு ஆள் அனுப்புகிறாப்புல. எந்த வாரணாசி? நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயா மரியாதைக்குரிய மோடிஜி இருக்கார்ல, அவர் எம்பியாக இருக்கக்கூடிய வாரணாசி. அந்த வாரணாசிக்கு ஆள் அனுப்பி அங்கேருந்து காகுபட்டர் அப்படிங்கிற ஒரு திருட்டு பாப்பான் ஒருத்தவன், அவனை கூட்டு வர சொல்கிறாரு. தெரில, ஆனால் அந்த வாரணாசியில் தான் பூரா திருட்டு பலனும் இருப்பானுங்க போல் இருக்கு. ஏன்னா திருடர்குல திலகமே அங்கே தானே இருக்காப்புல. திருடர்குல திலகமே தலைமை பொறுப்பு அங்கே தான் இருக்காப்புல. அப்போ என்ன பண்ணுறாங்கனாங்க, அங்கே போய் காகுப்பட்டரை பிடிச்சிட்டு வர்றாங்க. காகுப்பட்டருங்கிற பாப்பான் வர்றான். அவன் வரும்போது தனியாக வரல, அவன் கண்டுக்கிட்டான். நம்ம வடிவேல் காமெடி மாதிரி, டேய் மச்சான் ஒருத்தன் சிக்கியிருக்கான்னு சொல்லுவாப்புல இல்லை, அந்த மாதிரி மச்சான் ஒருத்தன் சிக்கியிருக்கான், அத்திம்பேர் அழைச்சுண்டு, ஆத்துக்காரை அழைச்சுண்டு, நீங்கள் தோப்பனார் அழைச்சுண்டு, எல்லாரும் வரிசையாக வாங்கோ, அடுத்தடுத்து நம்ம அவளை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முதல்ல கிளம்பி போயிடுறான். போயிட்டு அங்கே போய் தயிர் வெண்ணெய் மோர் என்னென்ன திங்கணும்னு ஆசைப்பட்டானா ஒட்டுமொத்த குடும்பம் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பார்ப்பன கும்பலும் உட்காந்து தின்னு கொழுத்து அந்த அரசாங்கத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த பக்கத்தில் உள்ள நாடுகளாம் என்று கஜானாவை நிரப்பி வச்சுருந்தான்ல, ஒட்டுமொத்த கஜானாவும் காலிப்ப தின்னே தீர்த்திருக்கானுங்க அந்த பார்ப்பன கும்பல். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த காகுப்பட்டர் சொல்கிறாரு, நீங்கள் சத்திரியனாக மாற வேண்டும் என்றால் ஒரு யாகம் பண்ணணுங்கிறாப்புல. அது என்ன யாகம்? விரத்தியோஸ்தமா யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணணும். அந்த யாகம் பண்ணாக்கா சூத்திரனாக இருக்கிற நீ சத்திரியனா மாறிடலாங்கிறாப்புல. அது எப்படிப்பா மாற முடியும்? நான் மாற்றி காமிக்கிறேன். அது எப்படி, என்ன முறை? அதாவது அந்த சிவாஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு தங்கத்தில் செய்த ஒரு பசு, அந்த பசுவினுடைய வாய்க்குள்ளே போய் பின்னாடி கண்ணுக்குட்டி பிறக்கும்ல, அந்த வழியாக அவர் வெளியே வந்தால் உன்னுடைய இரண்டாம் பிறவி இது, இரண்டாம் பிறப்பு, இந்த பிறப்புல நீ சத்திரியனாக பிறந்து விட்டாய் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் மாட்டினுடைய வாய்க்குள்ள போயிட்டு பின்னாடி வழியா வரணும்னாக்கா அது எவ்வளோ பெரிய பசுவா இருக்கணும். அவ்வளோ பெரிய பசுவை தங்கத்தில் செய்யணும். நல்லா புரிஞ்சுங்க, தங்கத்தில் செய்யணும். தங்கத்தில் செஞ்சு கொண்டு போய் நிப்பாட்டி சிவாஜி அதுக்குள்ள வாய் வழியா போயிட்டு அப்படியே பின்னாடி வழியா வெளில வந்துடுறாப்புல. இப்போ அந்த தங்கத்தினால பசு இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறான் அந்த பாப்பான், இந்த தங்க பசுவை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எடுத்துகிட்டு போனாக்கா தோஷமாயிடும். சரிங்க, வேறு என்ன தாங்க பண்ணுறது? இதை வந்து வேற ஒரு பார்ப்பனருக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். அப்படியா? சரிப்பா, நம்ம அரசவையில் ஒருத்தன் இருப்பான், அவனை கூப்பிடுப்பா. இது அதை விட ரொம்ப தவறு. என்ன நீங்கள் இது, நானே என் கூட இருக்கிற தராசை காணும்னு நானே கவலையில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாப்பானும் கொடுக்கக்கூடாது. இந்த யாகத்தில் யார் தலைமை பொறுப்பில் ஒரு பாப்பா உட்காந்து செஞ்சுருப்பான்ல, அவனுக்கு இந்த பசு ஏண்டா, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? அவர் தூக்கி கொடுக்குறாப்புல. தங்க பசு, தங்கத்தினால் அவ்வளோ பெரிய பசுவை காகுபட்டர் வாங்கிட்டு காலி பண்ணிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான். அவன் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான், போகிறதுக்கு முன்னாடி அறிவிச்சிட்டு போகிறான், ஏப்பா இவர் சூத்திரனாக இருந்தவர் இவர் சத்திரியரை மாறிட்டார் அப்படின்னு. உடனே நம்மள அங்கே உள்ள பார்ப்பானுங்க, நீ என்ன நீ மட்டும் ஆட்டை பட பார்க்குறியா? வரலாறு அப்படி இல்லை. திரேதாயுகம் என்ன தெரியுமா சொல்லுது? திரேதாயுகத்தில் நம்ம பரசுராம உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சத்திரியரையும் வைசியரையும் கொண்டுட்டாப்புல. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நீ எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சிவாஜி போன்ஸ்லேங்கிற ஜாதியை சார்ந்தவர், நீ போன்ஸ்லே ஜாதியாக இருக்கலாம். உன் ஜாதி நீ உன்னை பொறுத்தவரை அது சத்திரிய ஜாதியாக இருக்கலாம். ஆனால் திரேதாயுகத்தில் பரசுராமன் ஒட்டுமொத்த வைசியரையும் ஒட்டுமொத்த சத்திரியரையும் வென்று வீழ்த்தி விட்டார், வெட்டி வீழ்த்தி விட்டார். இதற்கப்புறம் இது இப்போ நடக்கிறது கலியுகம். திரேதாயுகத்துக்கு அப்புறம் ஒரு யுகம், அதுக்கப்புறம் தான் கலியுகம், 4வது யுகம், இதெல்லாம் கலியுகம். அதனால திரேதாயுகத்துக்கு அப்புறம் சத்திரியரும் கிடையாது, வைசியரும் கிடையாது. யாத்ரா டூப் அடிக்கலன்னு கேட்குறான். அப்போதான் ஒரு கதை விடுறாப்புல. யார்? நம்ம காகுபட்ரு. எப்பா அந்த திரேதாயுகத்தில் நம்ம பரசுராம எல்லாரையும் கொண்டாப்புல சத்திரியர்களை, அதில் சிசோடியா
அப்படின்னு ஒரு ஒரு சத்திரிய வம்சம் இருக்குது, ஒரு ராஜவம்சம். நீங்கள் இந்த டெல்லியில் கூட மணிஷ் சிசோடியான்னு ஒரு மினிஸ்டரை கைது பண்ணாங்க. ஸோ அந்த சிசோடியா என்பது ஒரு 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 ஓபிசி வகுப்பை சார்ந்தது, அவர் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள். அந்த சிசோடியாங்கிற ஒரு ஜாதியை மட்டும் பரசுராமன் கொல்ல மறந்துட்டாப்புல. அதனால் அந்த ஜாதியில் உள்ள சில பேர் மட்டும் அப்போ அவர் விட்டு போயிட்டாப்புல, மறந்து போயிட்டாப்புல, டைம் இல்லை அவருக்கு. அந்த ஜாதியின் வழியாக வந்த அந்த பரம்பரையினுடைய தொடர்ச்சி நீட்சியாக அதனுடைய ஒரு உட்பிரிவு தான் இந்த போன்ஸ்லே என்கிற ராஜவம்சம் அப்படின்ட்டான். இப்போ இந்த மாதிரி பாப்பானுங்க சொல்கிற கதை இருக்குல்ல, இதுக்கு எதுவுமே அவங்கள்ட்ட ஆதாரம் இருக்காது, எந்த நீதிமன்றமும் ஆதாரத்தையும் கேட்காது. அது மட்டும் இல்லை, யாருமே அவங்ககிட்ட ஆதாரத்தையே கேட்க மாட்டானுங்க, வாய்க்கு வந்தது வரலாறுன்னு அடிச்சுட்டு போடுவானுங்க. இப்படி அவன் சொன்னோடனே அதுக்கப்புறம் அந்த பாப்பானுங்களாம் வர வழி இல்லாமல் தலையாட்டி ஆமாம் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் சூத்திரனாக இருந்த அந்த வீர சிவாஜி சத்திரியனாக அந்த விரத்தியோஸ்தமா என்கிற அந்த யாகத்தை செய்ததுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் தான் அரசனாக முடிச்சு விடுகிறான். இதுக்கு இடையில என்ன நடந்ததுனாக்கா, அந்த ஒட்டுமொத்த கஜானாவையும் இந்த யாகம் பண்ணணும் அந்த யாகம் பண்ணணும்னு அந்த காகுபட்டு அடித்து காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக வாரணாசி கொண்டு போய் அவன் பெரிய வணிகராகவும் அவன் பெரிய பணக்காரனும் ஆயிட்டான். இப்போலாம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மண்ணை எவ்வளோ பெரிய வீரர்களோட சண்டை போட்டிருப்பான். எதிர்த்து நின்று ஒத்தைக்கு ஒத்த அந்த காகுபற்றாலையோ அல்லது அந்த மோரோபந்து பிங்க்லேங்கிற அந்த பிரதம மந்திரி அவன் அமைச்சரவையில் இருந்த அவனாலேயோ ஒத்தைக்கு ஒத்த வீர சிவாஜியை எதிர்கொண்டு நின்றுக்க முடியுமா? வாளை கையில் ஏந்தி முடியாது. அவ்வளோ பெரிய மன்னன், அவ்வளோ பெரிய மன்னன். நீ சும்மா ஊருக்குள்ள ஆண்ட பரம்பரை நான் மன்னர் பரம்பரைன்னு சும்மா சுற்றிட்டு திரியிற. சிவாஜி உண்மையிலேயே மன்னர் பரம்பரை, அவன் உண்மையிலேயே மன்னர், அவன் உண்மையிலேயே அரசர், அவன் உண்மையிலேயே ராஜபரம்பரையை சார்ந்தவன். உண்மையிலேயே ராஜபரம்பரையை சார்ந்தவனாக இருக்கக்கூடிய வீர சிவாஜியையே இந்த பாப்பானுங்க தூக்கி ஏப்பான்ட்டு நீ சூத்திரப்பயடா வைப்பாட்டிக்கு பிறந்தவன்னு சொல்லானுங்க. அப்படியாப்பட்ட இந்த பாப்பானுங்க வீர சிவாஜியை சொன்னவனுங்க நம்மளையெல்லாம் என்னன்னு சொல்லுவானுங்க, நீ சத்திரியன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைன்னா பாப்பான் ஒத்துப்பானா? அவ்வளோ பெரிய அரசனையே ஒத்துக்காதவன் நம்ம ஆண்டியா? அரசனையே ஒத்துக்காதவன் தினக்கூலியாக இருக்கக்கூடிய ஆண்டியாக இருக்கக்கூடிய சென்ட்ரிங் வேலை போயிட்டு ஆண்ட பரம்பரை ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். பின்னாடி அங்கே இவர் நம்ம மேஸ்திரி நின்று தள்ள தட்டுறாப்ட மூட்டை தூக்காம இருக்கு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு ஆண்ட பரம்பரை ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். உண்மையிலேயே ஆண்ட பரம்பரையே இந்த பாப்பானுங்க சூத்திரப்ப வைப்பாட்டி மக தேவடியால் மகள்னு சொல்றானுங்கனாக்கா நம்மளையெல்லாம் கால் கட்ட விரல்ல உள்ள மசருக்கு கூட மதிக்க மாட்டான். நீ சொல்லிட்டு தெரியல ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை. அப்ப நம்ம யாரை எதிர்க்கணும்? நம்மளை யார் இழிவுபடுத்துவது? நம்மளுடைய உரிமைகளை பறித்தது யார்? எந்த கும்பல்? இந்த காகுபற்று கும்பலும் மோரோபந்த் பிங்க்லே போன்ற இந்த பார்ப்பன கும்பலும் தானே நம்மளை இழிவு செய்தது. பிறப்பாலிவன் இழிவு என்று சொல்றது யார்? யாராவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாராவது பாருங்க, இந்த இவனுங்கெல்லாம் சூத்திரன், இவனுங்கெல்லாம் தவறான வழியில் பிறந்தவனுங்க, இவனுங்கெல்லாம் மன்னராக கூடாதுன்னு எந்த பட்டியல் சமூகத்தில் பிறந்த தலைவராவது அல்லது எந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த சகோதரனாவது எந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நம்முடைய ரத்த உறவாவது யாராவது பேசியிருப்பாங்களா? இல்லை வரலாறுல இன்னைக்கு நேற்றுக்கு முந்தானத்துக்கு என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? அப்படி எந்த விதத்திலும் நம்ம இழிவுபடுத்தாத பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை நீ எதிரின்னு சொல்ற, அவன் வீட்டை போய் கொளுத்துற, அவங்களுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்துற. ஆனா உன்னை தினம் தினம் இழிவு செய்து கொண்டிருக்கிற 2000 ஆண்டு காலமாக உன்னை சூத்திரன் தேவையால் மகன் வைப்பாட்டிக்கு பிறந்தவன் என்று இழிவுபடுத்துகிற அந்த கும்பல்கிட்ட மட்டும் நம்ம அம்மாவை பார்த்த எடப்பாடி மாதிரி நீ பட்டுக்க குனிஞ்சிடுற, டக்குன்னு குனிஞ்சிடுற. ஆள் எங்கடான்னு பார்த்தோம்னாக்க தரையோட தரையா போயிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி ஆயிடுறானுங்க. பாப்பானை பார்த்தா மட்டும் கிடுகிடுன்னு ஆயிடுறானுங்க. உன்னை இழிவுபடுத்துறவனா அவனை நெஞ்சு நிமித்தி கேள்வி கேட்டானே நீ உண்மையான ஆண்ட பரம்பரை, உண்மையான மன்னர் பரம்பரை, உண்மையிலே உனக்கு அப்பதானே வீரம் இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே செய்யாத சொந்த ரத்த உறவாக இருக்கக்கூடிய சகோதரனாக தோளோடு தோல் கொடுக்கக்கூடிய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து நீ இவன் எதிரின்னு சொல்றியோ, உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கிறேன். உன்னுடைய எதிரி யாருன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்காம நீ என்ன இலவை இங்க பண்ணி கிழிக்க போற? இப்ப வீர சிவாஜி விடுங்க, அடுத்தது வீர சிவாஜிக்கு அடுத்தது அவருடைய பையன், அதாவது இவருக்கு அப்புறம் 3வது சிவாஜி வர்றாப்புல. இது 1, அடுத்த 2, அடுத்தது 3வது சிவாஜி. 3ஆம் சிவாஜி வரும் பொழுது அவருக்கு குழந்தைகள் இல்லை, ஆண் வாரிசு இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தரை தத்தெடுக்கிறாங்க. அவர் பேர் யஷ்வந்த் ராவ் என்கிற 10 வயது சிறுவனை தத்தெடுக்கிறார்கள். அதே சிவாஜியினுடைய ஆட்சியின் கீழ் உள்ள ஒரு ஆளுநர், அவருடைய பேர் அப்பா சாஹிப் காத்தே, அவருடைய பையன் தான் இந்த யஷ்வந்த் ராவ் அப்படிங்கிற பையனை 10 வயதில் தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்து அவருக்கு முடிசூட்டு விழா நடக்குது. 1884 கோல்காப்பூர் அரண்மனையில் முடிசூட்டு விழா நடக்குது.
முடிசூட்டும் பொழுது யஷ்வந்த் ராவினுடைய பெயர் மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றப்பட்ட பெயர் தான் சாகு மகராஜ். இந்த சாகு மகராஜ் தான் வீர சிவாஜியின் தொடர்ச்சியாக வருகிறார். இந்த சாகு மகராஜ் 10 வயதில் 1884 பொறுப்பேற்கிறார். 10 வயது பையனுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, சும்மா முடிச்சுட்டு உட்கார வச்சுட்டு மற்ற வேலைகளை ஆட்சியை செய்வது யாருனாக்கா அங்கே உள்ள பார்ப்பன கும்பல், அவங்க தான் எல்லா இடத்துல உட்காந்துருக்கானுங்க, அவனுங்க ஆட்சியை செய்கிறானுங்க. இப்போ ஆட்சியை செய்யும் பொழுது சாகு மகராஜ் வளர்றாப்புல தன்னுடைய 20வது வயதில் சாகு மகராஜ், எப்பா நீங்களாம் யாருப்பா, நாங்கள் தாங்க ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் வளர்ந்துட்டேன், அதனால் நான் மேஜர் ஆகிட்டேன், அதனால் நீங்களாம் குண்டாரத்தை காலி பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ஆட்சியில் போகிறாப்புல. 20 வயதில் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சாகு மகராஜ். சாகு மகராஜ் என்ன பண்ணுறாப்புல, ஆட்சி பொறுப்பை ஏற்று 1894 ஆட்சி பொறுப்பை ஏற்று செய்த முதல் நடவடிக்கை என்ன தெரியுமா, அந்த அரசாங்கத்தில் வேலை செய்த மிக உயரிய பொறுப்பில் இருந்த ஒரு பார்ப்பனர், அந்த பார்ப்பனரை வேலையை விட்டு அனுப்பிட்டு பாஸ்கர் விதோஜி ஜதாவ் என்கிற பார்ப்பனர் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறாப்புல. இப்போ அந்த வேலையை விட்டு தூக்கினாலும் அந்த பாப்பா என்ன சொல்கிறான், என்னை எப்படி வேலையை விட்டு தூக்கலான்னு கேட்குறான். அந்த வேலையில் இருந்தாலும் அந்த பாப்பான் அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு எவ்வளவு பவர் கொடுத்து வச்சுருந்தாங்க தெரியுங்களா, அதாவது ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு என்ன பவர் இருக்குமோ அதே பவர் அந்த பார்ப்பானுக்கு உண்டு. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆனோம்னா எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு வேலை செய்யணும், அதுக்கப்புறம் நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக போகுது. அப்போ எதுவுமே படிக்காமல் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் பார்ப்பன கும்பலை சார்ந்த ஒருத்தர் ஒரு அரசவையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஈக்குவலான பவரோட ஒருத்தனை உட்கார வைக்கிறதுக்கான சூழல், சமூகம், சட்டம் தான் இங்கே இருந்தது. யார் சாகு மகராஜ் வர்ற வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அப்போதான் நீக்கிறாப்புல, நீக்கிட்டு அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண பாஸ்கர் விதோஜி ஜதாவ் என்கிற அவர் எம்ஏ பட்டதாரி, நிறைய மொழிகள் பேசுவார், சட்டத்தின் மீது அதிகமாக அறிவுள்ளவர், இவ்வளவு தகுதி உள்ள ஒருத்தர் பிடிச்ச உட்கார வைக்கிறார். இந்த தகுதி எதுவுமே இல்லாத பாப்பா, நீ எப்படி என்னை வேலையை விட்டு தூக்கலான்றான். டே உனக்கு வேலை எதுவும் தெரிலடா, அவன் நல்லா வேலை பார்ப்பான்டா, அதனால வேலையை விட்டு தூக்குறேன்டாங்கிறார் சாகு மகராஜா. என்ன வேலை பார்ப்பான்னா, அவன் வேலை பார்ப்பான் ஆனால் நான் பார்ப்பான், அவன் வேலை பார்ப்பான் ஆனால் நான் பார்ப்பான், நீ எப்படி என்னை தூக்கலாங்கிறாரு. கோவிச்சுக்கிட்டு அரண்மனை விட்டு வெளில போகிறாவில், போனாயி முக்கில் உட்காந்து பிச்சை எடுக்க போகிற நாய்க்கு இதுக்கு கோவம் பசிட்டு வரும், போன்னு விரட்டி விட்டாப்புல. ஸோ இப்படியாக சாகு மகராஜ் அவர் பதவியேற்றவுடனே செய்த முதல் நடவடிக்கை இது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் கேட்குறாரு 20 வயசில், ஏன் திஸ் பாப்பான் டூ மச் கோவம் ஏன்னு சொல்லி கேட்குறாப்புல. அப்படி தான் சொல்கிறாப்புல, ஏன்னா அவன் பார்ப்பான், நம்ம வேலை செய்வோம் அவன் பார்ப்பான், நம்ம எல்லாமே செய்வோம் அவன் பார்ப்பான், அவன் பார்க்க மட்டும் தான் செய்வான், அதனால் அவன் பார்ப்பான், அவன் பார்ப்பான்னு என்பதனாலே எல்லா இடத்துலையும் உட்கார வைக்கணும். அதை நாம் கேள்வி கேட்காமல் நாமளும் பார்ப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்க்க மாட்டோம், செயலில் செய்வோங்கிறது அவனுக்கு தெரியல அப்படின்னு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க சாகு மகராஜுக்கு. முழுசாக புரிஞ்சிருச்சு தலைவனுக்கு. அடுத்தது ஒரு அமாவாசை நாளில், சித்திரை அமாவாசை அன்னைக்கு அவர் திதி கொடுக்கறதுக்காக அந்த ஆற்றோர கரைக்கு போகிறாரு. அவர் ஆளுகைக்கு கீழே உள்ள கோல்காப்பூரில் உள்ள ஆற்றங்கரைக்கு போகிறாரு. அங்கே ஒரு பாப்பா உட்காந்துருக்கான், திதி கொடுக்கறதுக்கு வந்த பாப்பா. யார்? மன்னருக்கு, சாகு மகாராஜன் மன்னர் அவருடைய மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க போகிறாரு. அப்போ மந்திரம் ஓதும் பொழுது மந்திரத்தில் 2 டைப் ஆஃப் மந்திரம் இருக்குது. ஒன்று வேத மந்திரம். அந்த வேத மந்திரம் யாருக்காகனா, நான் விரல் காமிக்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரியலனாக்கா அது திரும்ப ப்ளே பண்ணி பார்த்துங்க. அந்த வேத மந்திரம் வந்து உயர்குடி என்று சொல்லப்படுகிற அந்த பார்ப்பனர்களுக்கானது வேத மந்திரம். 2வது மந்திரம் நம்மளை மாதிரி சூத்திரவாளுக்கு இவங்களுக்கு ஓதக்கூடிய மந்திரம். இப்போ இந்த மன்னர் வந்து உயர்குடி என்று சாகு மகாராஜ் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே வேதம் ஓதும் பொழுது அவருக்கான வேத மந்திரத்தை ஓதலை, அவருக்கு ஓதப்பட்டது புராண மந்திரம். அதாவது கீழ்சாதி என்று சொல்லப்படுகிற அல்லது இழிபிறவி என்று சொல்லப்படுகிற சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக ஓதப்பட வேண்டிய மந்திரம் புராண மந்திரம் என்று தனியாக வச்சிருக்கானுங்க பாப்பானுங்க. அந்த மந்திரத்தை அந்த நாட்டினுடைய மன்னருக்கு ஓதிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் உள்ள அவருடைய ஃப்ரெண்டு, அவர் சாஸ்திரி, அவரும் பார்ப்பனர் தான், அவர் காதை அவர் ஓதிட்டாப்ல. ப்ரோ இவன் ஓதுறது வேத மந்திரம் இல்லை, இவன் புராண மந்திரத்தை ஓதுறான், ஹீ இஸ் ஃப்ராட் ஐ திங்க், ஸோ நீங்கள் கொஞ்சம் டேஞ்சரஸான பொசிஷனில் இருக்கீங்க நினைக்கிறேன். உங்களை அப்படின்னா என்ன ப்ரோ, என்ன புராண மந்திரம்னா, ஒன்றும் இல்லை, உங்களை தேவடியாம ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டாப்புல. இதுக்கு அர்த்தம் அதுதான் சொல்லிட்டாப்புல, உங்களை வைப்பாட்டி மகன் என்று அவன் சொல்லுகிறான், உங்களுடைய பிறப்பு இழி பிறப்பு என்று அவன் சொல்லுகிறான், அதற்காக ஓதக்கூடிய மந்திரத்தை அவன் ஓதி கொண்டிருக்கிறான் யுவர் ஆனர் அப்படின்னு அவர் காதில் ஓதிட்டாப்புல. நம்மளால் கடுப்பாயிட்டாப்புல, ஏந்திரிச்சு, யோ நீ ஏன் வேத மந்திரம் ஓதாமல் இதை ஏன் ஓதிட்டு இருக்குன்னு கேட்டவனே, யோ நீ சத்திரியம் கிடையாது, நீ சூத்திரன், டேய் நான் இந்த நாட்டு மன்னன்டா, இந்த நாட்டுக்கு அரசன்,
நான் தான் உனக்கு படி இழக்கிறவன், நான் படி இழந்தாதான் உன் வீட்டில் அடுப்பெரியும், இல்லைனாக்கா பூனைக்குட்டி தான் படுத்துங்கும். டேய் என்னை பார்த்து டே நான் சத்திரியன்டாங்கிற. டே சத்திரியன்லாம் திரேதா யுகத்திலே அழிஞ்சு போட்டான், திரும்ப பழையதே கொண்டு வர்றாங்க. அடுத்த முடிவு என்ன பண்ணுறாருனாக்கா, எப்பா இவனை ஊருக்குள்ளே யாரும் இவனை வச்சு எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றாப்புல. விரட்டி விட்டுட்டு அடுத்து என்ன தெரியுமா பண்ணுறாப்புல, அடுத்து பண்ணதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ ஒரு மன்னராகிய எனக்கே இந்த நாட்டில் இவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறை நடக்குதுன்னா, அப்போ உழைக்கும் மக்களாகிய இந்த பைக்கில் போகிறவங்க, நிற்கிறவங்க, போகிறவங்க, இந்த உழைக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த நாட்டில் இந்த பார்ப்பனர்களால் எவ்வளவு ஜாதிய ஒடுக்குமுறை நடக்கும். ஐயோ, அப்போ இவனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு அவர் அங்கே உணர்றார். எங்கே உணர்றாருன்னா, அவருடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் பொழுது சுயமரியாதையை உணர்கிறார். அதனால் அவர் ஆஹா இவனுங்க தான் தே ஆர் ஆல்சோ டேஞ்சரஸ் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்போ என்ன தேவை நமக்கு, நம்ம உணரணும், நம்ம அடிமைன்னு உணரணும், நம்மளை இடிபிறவின்னு சொல்கிறாங்கிற உணரணும்னாக்கா முதல்ல சுயமரியாதை வேண்டும். ஒருவேளை இந்த மாதிரியான சம்பவங்கள் சாகு மகாராஜ் வாழ்க்கையில் நடக்கலைன்னா அவருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவருக்கு சுயமரியாதை இருந்ததுனால தான் ஒரு இடிபிறவி என்று இந்த பாப்பா சொல்கிறாங்கிற சுயமரியாதையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ நமக்கெல்லாம் என்ன வேணும்னா முதல்ல சுயமரியாதை வேணும். இருந்தாதான் நம்மளை அவன் என்னவாக சொல்லுகிறான் என்கிற சூடு சொரணை சுயமரியாதை நமக்கு வரும். அப்படி இல்லைன்னாக்கா சீமான் மேல் பெஞ்ச மலை மாதிரி நம்ம பாட்டுக்கே போக வேண்டியதுதான். எச்ராஜா மாதிரி ஒரு சொரணக்கட்ட ஜென்மமாக தெரிய வேண்டியதுதான். அப்படியாப்பட்ட ஒரு பிறவி நமக்கு தேவையா? தேவையில்லை. அப்போ சுயமரியாதையோட யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சாகு மகாராஜ், அவருடைய ஆளுகைக்கு கீழே உள்ள கல்லூரிகளை போய் செக் பண்ணுறாரு. அந்த கல்லூரிகளில் முழுக்க பாப்பானா உட்காந்துருக்கான். ஸ்டாஃபும் பார்ப்பான், படிக்கிற பசங்களும் பார்ப்பான். அப்போ கேட்குறாரு, நான் பிராமின்ஸ் படிக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா எனக்கு தெரியாமல்? இல்லை, அப்படி இல்லைங்களே. அப்புறம் ஏன் நான் பிராமின்ஸ் வரல? வந்திருக்காங்க. இவனுங்க பண்ண டார்ச்சர் இருக்குல்ல, இந்த பார்ப்பன வாத்தியார்கள், இந்த பார்ப்பன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண டார்ச்சர் இருக்குல்ல, இந்த டார்ச்சரில் இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகளை அவங்க தாங்க முடியாமல், பொறுக்க முடியாமல், படிக்காமல் அவங்க பாதியிலேயே டிஸ்கண்டினியூ போட்டு போயிட்டாங்க. அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, ரைட்டு அப்போ இவங்களுக்கு தனியாக ஒரு காலேஜை ஓப்பன் பண்ணுன்னு ஒரு பார்ப்பனர் அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய மாணவர் விடுதிகளை உருவாக்குறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம ஆளுக கடையாக போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் இன்ட்ரெஸ்டான சாகு மகாராஜ் அவருடைய ஆளுகைக்குள்ள கோல்காப்பூரில் மட்டும் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளையும் மாணவர் விடுதிகளையும் நிறுவுகிறார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னோனையே பிசி எம்பிசின்னு நினச்சிக்கப்படாது. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஆல்சோ பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். சட்டமும் அதான் சொல்லுது, சாகு மகாராஜும் அதான் சொன்னார். பிற்படுத்தப்பட்ட சமூகம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா பிசி எம்பிசி மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகம், எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஷெட்யூல்டு காஸ்ட்னாக்கா அது வேற அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம் எல்லோருமே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். சாகு மகாராஜ் தெளிவாக சொல்கிறாப்புல, நான் இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு இடமும் பார்ப்பனர், மன்னர்கள், அப்புறம் பார்ஷி, இந்த மூன்றும் இல்லாத எல்லோருமே பிற்படுத்தப்பட்டவர்கள் சொல்கிறார். அப்போ அதில் யார் வர்றாங்கன்னா பிசி வர்றான், எம்பிசி வர்றான், எஸ்டி வர்றான், எஸ்சி, இவங்க எல்லாருமே பிற்படுத்தப்பட்டவர்களாகத்தான் சாகு மகாராஜ் பார்த்தார். தந்தை பெரியாரும் அவ்வாறு தான் பார்த்தார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சட்டத்தில் இடஒதுக்கீட்டில் அப்படித்தான் எழுதி வைத்திருக்கிறார். அதனால தான் ஓபிசி அதர் பேக்வர்டு கிளாஸ்னு போட்டார். அப்போ பேக்வர்டு கிளாஸ்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை தான் ஷெட்யூல் பண்ணியிருக்காரு. ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டுனாக்க வகைப்படுத்தப்பட்டது, வகைப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ இவங்களை வகைப்படுத்தலை, அதனால் அதர் பேக்வர்டு கிளாஸ்னு போட்டிருக்காரு. இதை சாகு மகாராஜ் அன்னைக்கே ரொம்ப தெளிவாக இதை சட்டத்திலே எழுதி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் சாகு மகாராஜ் 1902 லண்டன் போறார். எதுக்கு லண்டன் போறாருன்னா அங்கே உள்ள ஒரு மன்னருக்கு முடிசூட்டு விழா. ஆமாம், எட்வர்டு, ஆமாம், ஏழாம் எட்வர்டுன்னு லண்டனில் அந்த மன்னருக்கு 1902 முடிசூட்டு விழா. அந்த முடிசூட்டு விழாவுக்கு போன சாகு மகாராஜ் லண்டனில் இருந்து கொண்டே ஒரு ஜீவோவை பாஸ் பண்ணுறார் கோல்காப்பூருக்கு. அதாவது இனிமேல் கோல்காப்பூரில் 50% எல்லாத்துலேயும் படிப்புலையாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளையாக இருக்கட்டும், 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதனை ஜீவோவாக பாஸ் பண்ணுறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதாவது பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு முதல் முறையாக ரிசர்வேஷன் கொடுத்தது சாகு மகாராஜனுடைய ஆட்சி. இதுதான் வரலாறு. சாகு மகாராஜா முதல்ல பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துறாரு. அதுலேயே இன்னொரு சிறப்பை கவனிங்க, ஒருபடி மேலே போறாரு.
இப்போ 50% இடஒதுக்கீட்டில் ஒருவேளை அந்த இன்டர்வியூவில் அந்த நடக்கிற தேர்வுகளில் 50%க்கு பதிலாக 40, 45, 35 வந்து பேலன்ஸ் ஏதாவது மிச்சம் போயிட்டு இருக்குனாக்கா அதை பார்ப்பனர்களை வைத்து நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு டாப்ல. அது எவ்வளவு எம்டியாக இருக்கா அப்படியே விட்டுரு, அடுத்த வருஷம் போடுவில்லை 50+5 55 போட்டுட்டாப்ல. அப்போ அதில் முழுக்க முழுக்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் வரணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்திருக்காப்புல. பாப்பா 50% இருக்கு, நீ படித்த எக்ஸாம் எழுதி அதில் போய்க்கின்றாப்புல. 50% பார்ப்பனர் இல்லாதவர்களுக்கு என்று கொண்டு வந்தவர் சாகு மகராஜ் அவர்கள். இந்த சாகு மகராஜ் தான் அந்த முதல்ல ஒரு பாப்பானை விரட்டினாப்புல இல்லை, அந்த வேலைக்கு அவர் வந்து 20வது வயதில் ஆட்சி பொறுப்பெடுத்தோடனே அந்த பாப்பா ஒரு சவால் விடுறான். சாகு மகராஜ் ஒரு சூத்திரன், அது அவங்க அப்பாவுக்கு எடுத்தாங்கல்ல தாத்தாவுக்கு, அதே ஃபார்முலாவை இவனும் எடுக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், சரிடா நான் சத்திரியனா எப்படா மாறுறதுன்னு அவர் கேட்குறாரு. நீ போயிட்டு நம்ம கோல்காப்பூரில் உள்ள சங்கராச்சாரியர் மடம் இருக்குல்ல, அதில் உள்ள சங்கராச்சாரியார் உன்னை சத்திரியர் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும், அதை வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில் உள்ள மூத்த பிராமணனாகிய நான் உன்னை சத்திரியன் என்று ஒப்புக்கொண்டு மக்களிடம் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பாப்பானை தான் முதல்ல வேலை விட்டு அனுப்புறாப்புல வந்தவனையே. அதுக்கப்புறம் தலைவனை ரிவெஞ்ச் பாருங்க, யார்கிட்ட வாங்க சொன்ன சர்டிஃபிகேட்டு? சங்கராச்சாரியாரா, விட்றா வண்டியை அப்படின்னு வண்டியை சங்கராச்சாரிய மடத்துக்கு விட்றாப்புல. போய் கணக்கு வழக்குகளை காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. கேட்டோடனே கணக்கு வழக்கில் காமிக்கிறாங்க. அதாவது அந்த சங்கராச்சாரியர் மடத்துக்கு சொந்தமான தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், பட்டு, பணம், நிலம், இது எல்லாத்தையும் அந்த பாப்பா சங்கராச்சாரியர் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுடைய சொந்தக்காரர்களுக்கு, அவனுடைய அண்ணன் பையனுக்கு, தம்பி பையனுக்கு, அவனது போனது வந்தது எந்தெந்த வீட்டில் பூந்தானோ எல்லார் வீட்டுக்கும் இந்த சொத்தை எழுதி வச்சிருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறாரு சாகு மகராஜ். கணக்கு வழக்கு கேட்டு இவன் பக்கா ஃப்ராடாக இருக்கான், அதனால் இவனை வேலையை விட்டு தூக்குங்கன்ட்டாப்புல. ஏங்க வேலையை விட்டு தூக்கு, அவன் சங்கராச்சாரியாருங்க, எந்த சாரியார் தானே அடித்து விரட்டான்ட்டாப்புல. சங்கராச்சாரியார் அந்த மதம் சார்ந்த அதிகாரங்கள் எல்லாம் பறித்து கொண்டு அதிகாரமற்ற ஒரு ஒரு பொது மனிதனாக அவன் இனி சங்கராச்சாரியர் கிடையாது என்று அறிவித்து மடத்திலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளாங்க. முத்துப்படத்தில் ரஜினி தள்ளுவாங்கள்ல அந்த மாதிரி விடுகதையான்னு வெளில பண்ணிக்கிறாப்புல. பாட்டு தான் குறைச்சவனுக்கு கிளம்புன்னு பட்டக்ஸில் மிதியை மிதித்து வெளில தள்ளிட்டாப்புல சங்கராச்சாரியார். இந்த சங்கராச்சாரியாரும் சாகு மகராஜ் முதலில் அரண்மனையிலிருந்து வெளியேற்றிய பாப்பா இருக்கான் பாருங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்றானுங்க சாகு மகராஜுக்கு எதிராக. சாகு மகராஜ் சத்திரியன் இல்லை, அவன் ஒரு சூத்திரன், அவன் மன்னன் கிடையாது என்று அங்க உள்ள பார்ப்பனர்களிடம் ஆதரவு திரட்டுறாங்க. அங்க உள்ள பாப்பானுக்கு சாகு மகராஜ் போய் தெரிஞ்சிருக்கு, அதனால இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ, அவங்ககிட்ட நாங்கள் வரமாட்டோம், அவன் முன்னாடி போட்டு பின்னாடி பெட்டக்ஸில் மிதிக்கிற ஆளு, அதனால நாங்கள் அவன்கிட்ட வச்சுக்க மாட்டோம், எதாக இருந்தாலும் நாங்கள் வந்தோன்னா கேங் வார் ஆகிடும், அது வேற பிரச்சனை ஆகிடும், அதனால நீயாச்சு சாகு மகராஜ்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்போ அந்த ஊர் முழுக்க ஆதரவு திரட்டி ஆதரவு எதுவும் கிடைக்காத நிலையில் அந்த சங்கராச்சாரியார், அதாவது இந்த சாகு மகராஜை சத்திரியர் என்று அந்த சங்கராச்சாரியர் ஒத்துக்கொண்டால்தான் நான் உனக்கு முடிசூட்டுவேன் என்று சொன்னான் இல்லையா, அந்த அதே சங்கராச்சாரியார் மன்னர் கோரிக்கை வைக்காமலேயே நேரடியாக வந்து, யுவரானர் என்னை மன்னித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்களுக்கு எதிராக பேசிட்டேன், அதனால் திரும்பவும் என்ன அந்த மடத்தினுடைய அதிபதியாக உட்கார வையுங்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப மக்களை பார்த்து, மக்களே இவர் சூத்திரன் கிடையாது, இவர் சத்திரியர் என்று அதே சங்கராச்சாரியர் வாயால் சொல்ல வச்சவர் தான் சாகு மகராஜ். அப்போ எவ்வளோ பெரிய ரிவெஞ்ச் பாருங்க, இல்லை அவ்வளோ பெரிய மண்ணை என்னை நீ வந்து இடிபிறவின்னு சொல்லுவேன், தகுதி இல்லாதவன்னு சொல்லுவேன், அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா என்று அன்று அவ்வாறு கூறிய அந்த பார்ப்பான்களுக்கு எதிராக ரிவெஞ்ச் எடுத்து திரும்ப அதே பாப்பானை கொண்டு வந்து காலில் விட வச்சவர் சாகு மகராஜ். இதே சாகு மகராஜ் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் மாநாடு நடக்குது டெக்கானில், அந்த மாநாட்டுக்கு போகிறாரு. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அது நடக்குது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு உதவி செய்தவர் அதே சாகு மகராஜ். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவரை இறுதி வரை மக்களுடைய பிரதிநிதியாக எல்லா இடத்திலும் பேசியவர் சாகு மகராஜ். அந்த மாநாட்டில் போய் பேசுகிறாப்புல, உங்களுடைய ஒரே பாதுகாவலர், உங்களுக்கான ஒரே மீட்பர் இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான், நீங்கள் தயவு செய்து அம்பேத்கரின் பின்னாடி எல்லோரும் செல்லுங்கள் என்று சொன்னார் சாகு மகராஜ் அவர்கள். அப்ப எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் சரி, நீ ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை என்று சொன்னாலும் சரி, பார்ப்பான் உன்னை சூத்திரன் என்று தான் சொல்கிறான். அப்ப இந்த ஜாதிய கட்டமைப்பு என்பது ஏதோ பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் எதிரானது என்று இல்லை,
இடைநிலை சமூகமான பிசி எம்பிசியில் உள்ள ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரைன்னு சொல்ற ஒவ்வொருத்தனையும் இந்த ஜாதிய கட்டமைப்பு வர்ணாசிரம கட்டமைப்பு உன்னை மனு தர்மம் என்ன சொல்கிறது என்றால் உன்னை சூத்திரன் அதாவது இழிபிறவி என்றுதான் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலே மழை வந்துருச்சு, அதனால மழையில் நனைஞ்சிட்டே பேசுறதுக்கு நான் ஒன்றும் சீமான் கிடையாது, சளி பிடிச்சிடும், நம்ம சாதாரண மனுஷன். அதனால் இந்த ஆமக்குஞ்சு வேற நேற்று டி நகரில் ஏதோ வந்து படுத்து புரண்டு அழுதுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா நாங்கள் இன்னும் மெயின் பிக்சரையாக ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் டீசரை விட்டுருக்கோம், இதுக்கப்புறம் ட்ரெய்லர் இருக்குது, அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு. டீசரை பார்த்தே எங்கள் என்னென்ன பேசாதீங்க, எங்கள் என்னென்ன பற்றி திட்டாதீங்கன்னு சொல்லி நேற்று ஏதோ டி நகரில் அழுது புரண்டிங்கன்னு கேள்விப்பட்டேன். சாரி ப்ரோ, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அடுத்தது ட்ரெய்லர் வேறு வரும், மெயின் பிக்சர்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாதுன்னு தெரியும். அதனால் இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசாத ஆமை குஞ்சுகளாக ஆகட்டும் அணில் குஞ்சுகளாக ஆகட்டும் மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஜாதிய கட்டமைப்பிற்கு எதிராக நம்மை சுரண்டுபவர்கள் யார், நாம் யாரிடம் என்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுப்பவர் யார் என்பதை புரிந்து கொண்டு மக்களாகி நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மற்றவங்களை அந்த நாய் டிபேட்டில் வந்தாங்களே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி டீல் பண்ணுவேன்னு, டீல் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தவங்க எல்லோருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.